இந்நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். காரைக்குடி களஞ்சியம் புலவர் மெய்யாண்டவர் எழுதி வழங்கும் தொடர் சித்திரத்தின் 2ஆம் பகுதி. வள்ளல் அழகப்பர் பெருமையை இப்பொழுது நான் சொல்ல விழுகிறேன். காரணம், வள்ளல் அழகப்பர் இல்லை என்றால் காரைக்குடி கல்விக்குடியாக மாறியிருக்காது. அந்த காரைக்குடி கல்விக்குடியாக இருப்பதற்கு காரணமாயிருந்த வள்ளல் அழகப்பர் பெருமையை இப்பொழுது நாம் சொல்லுகிறோம். வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த நல்லூரா, வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த நல்லூராம். ஏழை எளிய மக்களில் யாவரும், ஏழை எளிய மக்களில் யாவரும் எளிதாய் கல்வி கற்கவும் வைத்தார். கோடி கொடுத்த கொடைஞன், கோடி கொடுத்த கொடைஞன் தம் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம். அள்ளி கொடுத்த அழகன், அள்ளி கொடுத்த அழகன் நம் அருமை வள்ளல்
அழகப்பராவார். காரைக்குடியே மாற்றி காரைக்குடியே மாற்றி கல்விக்குடியாய் ஆக்கிய பெரியார் வள்ளல் அழகப்பர் பெருமை. அழகப்பர் தொடக்க பள்ளி அழகப்பர் தொடக்க பள்ளி முதல் அற்புத நன்னூரை பள்ளியும் கண்டார். பள்ளி கல்வி முடிந்தவுடன் பள்ளி கல்வி முடிந்தவுடன் பயின்றிட அறிவியல் கல்லூரி கண்டார். பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி கண்டார். பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி கண்டார். உடற்கல்வி அங்கே உயரவும் வைத்தார். கல்வியியல் கல்லூரி கண்டு கல்வியியல் கல்லூரி கண்டு கல்விக்கு பெருமை சேர்த்த நல் பெரியார் வள்ளல் அழகப்பர் ஆவார். அவரின் திருமகளாம் உமையாள் ராமநாதன் கல்லூரி. மகளிர்க்கென்று கல்வி தந்து இந்த மக்களை எல்லாம் கல்வி பெற வைத்தார் வள்ளல் அழகப்பர் ஆவார். ஆலமரம் போல அவரும் அழகப்பா பல்கலைக்கழகத்தை கண்டார். சீரும் சிறப்பும் மிக்க சிறந்த நல் கல்வி பணிகளும் செய்தார். பல்கலைக்கழகத்தில் பிரிவுகள் உண்டு. தமிழ் பண்பாட்டு இயக்கமும் உண்டு. தமிழுக்கு இசையை கற்பித்தல் உண்டு. கவின்கலை, நுண்கலை, நாட்டியம், இசை என்று பல்வேறு துறைகளுக்கும் அழகப்பா பல்கலைக்கழகம் இப்பொழுது வழிகாட்டி வருகிறது. இந்திய நாட்டிலேயே முதல் தரமான பல்கலைக்கழகம் என்ற பெயரை இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. இங்கே பணிபுரிகிற பேராசிரியர் பெருமக்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு அருமையாய் பணியாற்றுகிறார்கள். சிந்தனை திறமும் செயலாற்றலும் மிக்க பேராசிரியர் பெருமக்கள். அங்கே பணிபுரிகிற அத்துணை அலுவலர்களும் உள்ளத்திற்கு ஏற்ப, மனச்சான்றுக்கு ஏற்ப மகிழ்வோடு பணிபுரிகிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ சிறப்புகள் உண்டு. முறையாக கல்வி கற்காதவர்களுக்கென்று ஒரு தொலைதூர கல்வி இயக்கத்தை வைத்தார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் பெற்றிருக்கிறது. அறிவியல் கல்லூரி என்று தனிப்பகுதியாக அறிவியல் ஆய்வுக்கூடத்தை இப்பொழுது தனியே அமைத்திருக்கிறார்கள். உடற்கல்வி கல்லூரியை சார்ந்து செல்கிற பொழுது பாரி நகரை ஒட்டி அங்கே அறிவியல் ஆய்வுக்கூடத்தோடு கூடிய ஒரு கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இன்னும் பல்வேறு சிறப்புகள். இந்த வளாகத்திற்குள்ளேயே மத்திய பள்ளி அமையப்பட்டிருக்கிறது. அதாவது சிபிஎஸ்சின்னு சொல்வார்கள், நவோதயா பள்ளி என்ற ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்திலே தான் அமைந்திருக்கிறது. இப்படி கல்வி சார்ந்த பணிகள் அத்துணையும் நம்முடைய வள்ளல் அழகப்பர் செய்திருக்கிறார்கள். அவர் 1957 மறைந்தாலும் கூட இன்னும் வாழும் வள்ளலாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யார் யார் வாழ்வார்கள், எவன் படைப்பாளியாய் இருக்கிறானோ, எவன் ஒப்புரவினால் பெருமை தேடுகிறானோ, அப்படிப்பட்ட பெருமக்கள் தாம் வள்ளல்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் பூத உடல் மறைந்தாலும் பூளுடம்பால் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே பச்சைப்பன் கல்லூரி என்று சொல்வார்கள். ஆனால் காரைக்குடியிலே வள்ளல் அழகப்பருக்கு பெருமை உண்டது. பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், அண்ணாமலை அரசர் என்று சொல்லப்படுகிற
ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் தான் வள்ளல் அழகப்பர் என்ற பட்டத்தை சூட்டுகிறார் நம்முடைய வள்ளல் அழகப்பருக்கு. காரணம், கல்விப்பணியை அவர் பொருளாதார நோக்கத்திற்காக செய்யவில்லை. ஏழை எளிய மக்கள் நன்றாக கல்வி இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த அற்புதமான பல்கலைக்கழகத்தை அமைத்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒப்பில்லாத பல சாதனங்களை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிற இந்திய பல்கலைக்கழகங்களில் தலை சிறந்த பல்கலைக்கழகமாக என்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதைவிட எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அழகப்பருடைய வாழ்க்கை வரலாற்றை சுட்டுகிற அற்புதமான ஒரு நினைவு பதிவாக அழகப்பர் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சிறப்புகளை இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் பெற்றிருக்கிறது. இப்பொழுது நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்க அழகப்பர் வானொலி நிலையமும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி அடுத்து அவர் கண்ட ஒரு அற்புதமான சிக்ரி நிறுவனத்தை பற்றிய செய்தியை உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். வறண்டு கிடந்த பூமியை வளமாக்க பாடுபட்டவர் வள்ளல் அழகப்பர். இலுப்பைக்குடி என்ற கிராமம் இன்றைக்கு சிறப்பு பெற்றது என்று சொன்னால் அந்த கிராமம்தான் இன்றைக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமாக மிளிர்கின்றது, ஒளிர்கின்றது, வளர்கின்றது, கல்வி திறத்தை தந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் பெருமை தருகிற ஒரு பல்கலைக்கழகமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த வறண்ட பூமியிலே 100 ஏக்கர் பரப்பளவுக்கு நிலத்தை வாங்கி அதன் மூலமாக பள்ளிகள், கல்லூரிகள், அடுத்து பல்கலைக்கழகம், உடற்பயிற்சி கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, மாதிரி மேல்நிலைப்பள்ளி, அழகப்பா பிரிப்பரேட்டரி பள்ளி, இப்படி பல்வேறு கல்வி சார்ந்த நிறுவனங்களை தொடங்கி வெற்றிகரமாக இன்றும் நடத்தி வருகிறார்கள். அதற்கு தோற்றுவாயாக இருந்தவர் வள்ளல் அழகப்பர். அவர் மறைந்தாலும் அவர் பணிகள் தொடர்கின்றன. அத்தகைய வள்ளல் அழகப்பருடைய பெருமையை மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே வருகிற மக்களெல்லாம் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வந்து பயில்கிறார்கள். பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பயில்கிறார்கள். வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே வந்து தங்கி இருந்து பயின்று செல்கிற ஒரு அற்புதமான நிலைக்களமாக இந்த பல்கலைக்கழகம் விளங்கி கொண்டிருக்கின்ற செய்திகளை உங்களுக்கு சொல்லி காரைக்குடி ஒரு தமிழ் வளர்க்கிற பூமியாக விளங்குகிறது என்கிற செய்தியை இப்பொழுது சொல்ல விளைகிறேன். விடுதலை போராட்ட வீரர்களில் தலை சிறந்த வீரராக தியாகியாக விளங்கியவர் கம்பன் அடிப்பொடி சாவண்ணா கணேசன் அவர்கள். காந்தியடிகள் எப்படி சட்டை போடாமல் வாழ்ந்தாரோ அதை போல சட்டையை சட்டை செய்யாமல் வாழ்ந்தவர் கம்பன் அடிப்பொடி. வாழ்நாளெல்லாம் வெள்ளையர்களை எதிர்த்து போராடியவர். தமிழை வளர்ப்பதிலே ஆர்வம் காட்டினார். கம்பன் மேலே அவருக்கு தனியாத பக்தி உண்டு. 1936 தான் முதலாக கம்பன் கழகத்தை கண்டார். அன்று முதல் இன்று வரை கம்பன் விழா சிறப்போடும் சீரோடு நடந்து வருகிறது. கம்பன் அடிப்பொடி சாவண்ணா கணேசன் கண்டது கம்பன் விழா. திருக்குறட்கழகம், வள்ளுவர் பேரவை, கம்பன் அடிப்பொடி சாவண்ணா கணேசன் கண்டதுதான் கம்பன் விழா, கம்பன் கழகம். 1936 தொடங்கிய அந்த கழகம் இன்று வரை வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் கணீர் என்ற குரலிலே பேசக்கூடியவர், நேரம் தவறாமை பின்பற்றக்கூடியவர். விழா தொடங்குகிற பொழுது கம்பன் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க, கம்பன் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க என்று உறக்க கூவி அழைத்து பார்வையாளர்களை அசத்துகிற பாங்கை பெற்றவர் கம்பன் அடிப்பொடி சாவண்ணா காணா அவர்கள். அவர்கள் வெறும் தியாகியாக மட்டுமில்லை, தமிழ் செம்மலாக, தமிழ் தொண்டராக கம்பன் வளர்த்த தமிழை தானும் வளர்த்தார். கம்பனை உலகத்திற்கு அடையாளம் காட்டிய பெருமை சாவண்ணா கணேசன் அவர்களுக்கு உண்டு. இன்னொரு பெரிய சிறப்பு ஒன்று உண்டு. உலகத்திலேயே மொழிக்கு கோவில் கண்ட ஊர் காரைக்குடி. தமிழ்த்தாய் கோயில் என்ற ஒன்றை அற்புதமாக அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதைவிட இன்னொரு சிறப்பு உண்டு. கன்னியாகுமரியிலே தான் 133 அடி உயரத்திலே வள்ளுவருக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள். மேனாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அமைத்த சிலை அந்த சிலை. அதே போல இங்கே ஒரு இளவல், காரைக்குடியிலே வள்ளுவர் பேரவை நிறுவன தலைவர் என்று சொல்லப்படுகிற திருக்குறள் தேனி ஜெயங்கொண்டான் என்கிற அந்த இளவல் தமிழாசான் தன்னுடைய சொந்த வீட்டிலே நிலப்பரப்பை உருவாக்கி அதிலே அமர்ந்திருக்கிற கோலத்திலே வள்ளுவர் சிலை ஏறத்தாழ ஒரு திங்களுக்கு முன் அமைத்திருக்கிறார். ஆக காரைக்குடி வள்ளுவருக்கும் சிலை கண்டுள்ளது, கம்பனுக்கும் கோயில் கண்டுள்ளது. இத்தகைய அத்தனை சிறப்புகளையும் நம்முடைய காரைக்குடி பெற்றிருக்கிறது. காரைக்குடி சாதாரண ஊர் இல்லை, இலக்கியம் வளர்க்கும் ஊர். இலக்கிய சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் வாழ்கின்ற ஊர். மிகப்பெரிய அறிஞர்கள் அந்த ஊரிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ராயசோ, சோ முருகப்பா போன்ற பேர் அறிஞர்கள் எல்லாம் இந்த மண் பெற்றிருக்கிறது. சோ முருகப்பா அவர்கள் கம்பராமாயணத்தை சுருக்கி தந்தவர். அவருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ஒரு மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார், விதவை திருமணத்தை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு பெண் கேட்கிறார், நான் விதவை, என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். உடனடியாக திருமணம் மேடையில செய்து கொண்ட பெருமைக்குரியவர் சோ முருகப்பா அவர்கள். இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை எல்லாம் நமக்கு நினைவூட்டுகிற அற்புதமான திருவூர் தான் காரைக்குடி எனும் பெருவூர். ஓம்கார குடி என்று சொல்லுகிற அற்புதமான அந்த காரைக்குடிதான்
மிக அற்புதமான ஊர். இன்னொன்று கோவிலூர் ஆதீனம் என்று சொல்லப்படுகிற மெய்யப்ப ஞானதேசிக சுவாமிகள் இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முத்துராமலிங்க ஆண்டவர் என்கிறவர் தான் முதல் ஆண்டவராக இந்த கோயிலிலே அமர்ந்தார். மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அந்த கோவிலூரை பற்றி கோவிலூர் புராணம் பாடி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சிறப்புகளை இந்த காரைக்குடி என்கிற திருத்தலம் பெற்றிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பாரதிக்கு விழா எடுக்கிறோம். பாரதி தமிழ் கழகத்தின் மூலமாக நான் பாரதி வந்தநாள் விழாவை அடியேன் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். பாரதி தமிழ் கழகத்தின் தலைவர் அடியேன். அதேபோல வள்ளுவர் பேரவை அவர்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிதாசன் இலக்கிய பேரவை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இலக்கியம் வளர்க்குவோர், இலக்கியத்தை வளமாக இந்த மண்ணுக்கு இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஊர் காரைக்குடி என்கிற ஊரை பற்றி சொல்லிவிட்டு இப்பொழுது அடுத்து நம்முடைய காரைக்குடி அறிவியலிலும் செம்மையாக விளங்குகிற திருவூர். வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் இங்கே வளர்க்கவில்லை, அறிவியலோடு சேர்த்து ஆன்மீகத்தை வளர்க்கிற திருவூராக பெருவூராக காரைக்குடி விளங்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இப்பொழுது நான் சொல்ல விளைகிறேன். அத்தோடு செட்டிநாட்டு வீடுகளெல்லாம் மிகச் சிறந்தவை. 1000 ஜன்னல் வீடு என்றும் பல்வேறு கலை பொக்கிஷங்கள் இந்த ஊர் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் சென்று பார்த்தால் ஓவியங்கள் மிக அழகாக தீட்டப்பட்டுள்ளன. காதல் ஓவியங்கள், திருமண ஓவியங்கள் என்று வீடுகள் தோறும் அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் இணையத்தை நீங்கள் தொட்டு பார்த்தால் அதில் ஏராளமான செய்திகள் காண கிடைக்கின்றன என்பதை சொல்லி இப்பொழுது நம்முடைய வள்ளல் அழகப்பர் செய்த ஒரு புதுமையான நிகழ்வை உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புலவர் மெய்யாண்டவர் எழுதி வழங்கிய தொடர் சித்திரத்தின் 2ஆம் பகுதி.